சங்கீதம் 91 நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா அவங்க சொன்னது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஸோ இதுல பாருங்களேன், அவருடைய மறைவு எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒரு நிழலை போல இருக்கிறது. அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குதோ, ஸோ ஒரு மேல இருந்து ஒரு பருந்து வந்துச்சுன்னு சொன்னா உடனே தாய்க்கோழி என்ன பண்ணும்னா அந்த குஞ்சுகளை அப்படியே தன்னுடைய செட்டைகளின் மறைவில் வச்சு பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ இந்த கோழி குஞ்சுகளை பாதுகாப்பது போல இதுதான் ரூத்துடைய சிச்சுவேஷன்ல சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நிழலின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வருவதாக. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஒரு காய்ந்ததும் விடாய்த்ததுமான ஒரு சிச்சுவேஷன், ஒரு ட்ராட், ஒரு டோட்டலா ஒரு ட்ரெயின் அவுட் ஆன ஒரு சிச்சுவேஷன். உணவு கிடையாது, சரியான இருப்பிடம் கிடையாது, ஒரு நல்ல தங்குவதற்கு வீடு கிடையாது, அப்படி ஒரு விடாய்த்து போன ஒரு சிச்சுவேஷன். இது நான் பிசிக்கலி சொல்லலை, நிறைய பேரோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களால ஒரு எதையுமே திங்க் பண்ண முடியாத அளவுக்கு, ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியாத அளவுக்கு அவங்களோட லைஃப் ஒரு ட்ரெயின் அவுட் ஆன சிச்சுவேஷன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பன் இன் த லைஃப் ஆஃப் நவோமி அண்ட் ரூத். நவோமி தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, தன் கணவரை இழந்து, ஒரு ஆதரவற்ற ஒரு சூழ்நிலை, ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நவோமியும் ரூத்தும் அவங்க இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வரும்போது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பிரசன்ஸ், ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி இருந்ததுன்னா, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் காப்பது போல ஒரு சாஃப்டான ப்ரொடெக்ஷன். அதுதான் அவருடைய செட்டைகளின் கீழ் வரும் பொழுது, அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாய் இருக்கும். ஸோ அந்த ஒரு அடைக்கலத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஸோ அப்படி கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழ் மறைக்கிறது போல ஒரு மறைவு, ஒரு சேஃப்டி ஆண்டவருடைய கையில நமக்கு கிடைக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதா இருக்குதான், பொல்லாப்பு நமக்கு சேராது, வாதை நம்முடைய கூடாரத்துல அணுகாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் ஆண்டவருடைய நிழலில் தங்குகிற பீப்புளுக்கு கிடைக்குது.